தமிழ்நாடு சட்டமன்ற தேர்தல் 2026 பாட்டாளி மக்கள் கட்சியை சேர்ந்த முனைவர் சௌமியா அன்புமணி ஆகிய என்னை தருமபுரி சட்டமன்ற தொகுதியின் சட்டமன்ற உறுப்பினராக தேர்ந்தெடுத்த தருமபுரி மக்கள் அனைவருக்கும் என் மனமார்ந்த நன்றியை நான் இன்று தெரிவித்துக் கொள்கின்றேன். என்னுடைய மனசுல எப்பொழுதுமே தருமபுரி மக்கள் தான் இருந்திருக்கிறாங்க. இன்னைக்கு அவங்க மனசுலயும் நான் தான் இருக்கேன் போது எனக்கு அது மிகப்பெரிய பெருமையாக நான் கருதுகிறேன். அவங்க மனசுலயும் சௌமியா அன்புமணி ஆகிய நான் இருக்கிறதால என்னை வெற்றி பெற வைத்த அத்தனை நல்ல உள்ளங்களுக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றியை நான் தெரிவித்துக் கொள்கின்றேன். அதே சமயம் இது ஒரு டீம் எஃபர்ட். எல்லாரும் சேர்ந்துதான் நாங்க உழைச்சி இந்த அளவுக்கு மக்களிடம் போய் என்னை சேர்த்த எங்களுடைய அத்தனை குழு, கூட்டணி கட்சி, எங்களுடைய பாட்டாளி மக்கள் கட்சி தலைவர், பாட்டாளி மக்கள் கட்சி சட்டமன்ற உறுப்பினர், எங்களுடைய அத்தனை சகோதரர்லாம் கூட இருக்காங்க, சகோதரிகள்லாம் வந்திருக்காங்க, ஆனா பின்னாடி நின்றுட்டு இருக்காங்க. அத்தனை பேருக்கும் இந்த நேரத்தில் நன்றி. எங்களுடைய இது ஒரு வெற்றி, இது கட்சி வெற்றியாக மட்டுமல்ல, இது எங்களுடைய மகளிருக்கான வெற்றியாகவும் நான் பார்க்கின்றேன். அந்த மகளிர்லாம் பெருமைப்படுற மாதிரி நல்ல உழைச்சி நல்ல தர்மபுரி சட்டமன்ற தொகுதிக்கு நல்லது செய்யணும், நன்மை செய்யணும். தர்மபுரி சட்டமன்ற தொகுதிக்கு நான் சொன்ன மாதிரி தண்ணீரை கொண்டு வந்து சேர்ப்பதும், வேலை வாய்ப்பை உருவாக்குவதும், பெண்கள் பாதுகாப்புக்காக பாடுபடுவதும் என்னுடைய வேலை. எல்லார் மகளிரும் என்னை பார்த்து பெருமைப்படுற அளவுக்கு அந்த உழைப்பை நான் கொடுக்கணும்னு நான் இன்னைக்கு உறுதியா இருக்கிறேன். எனக்காக இவ்வளோ பேர் வேலை செஞ்சாங்க. அவ்வளோ பேரும் இது நாங்கள் ஒருத்தர் தான் வெற்றின்னு அது ஒரு பேர் போட்டுக்கிறத விடவும் இத்தனை பேரும் இதுக்காக வேலை செஞ்சாங்க. அவர்கள் அனைவருக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன். இது ஒரு குழு முயற்சி, எல்லாரும் இருக்கணும். இதுல வெற்றி பெற்ற வேட்பாளர் டிவிக்கு போறதா சொல்லி சமூக வலைதளங்களை அது நான் இந்த சட்டமன்ற தொகுதியோட வேட்பாளர், அந்த தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் தான். அது கட்சி தலைவர் மருத்துவர் அன்புமணி அவர்கள் நீங்க சொல்லுவாங்க.